ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டோம் அப்படின்னா எமோஷனை வெளில கொண்டு வர முடியாது. ஸோ ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அவ்வளோது. பட் ஆனால் இதில் ஃபேஸ் ரியாக்ஷன் கம்மி ஆகுனுச்சு, அந்த எமோஷன்ஸ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு அவங்க ஆப்ரேஷன் ஆகி அந்த ஸ்ட்ரக்சரில் படுத்திருக்கும் போது ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்களோட அந்த மேனரிசமோடையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு செகண்ட் டேர்ன் அவுட் ஆகி பவுன் தாய் உள்ளே வருவான். ஸோ இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து ப்ராஸ்தட்டிக் போட்டாலுமே கன்வே ஆக முடிஞ்சு. ஸோ இதில் பார்க்கும்போது அதுக்காக மெனக்கடை இருந்துச்சா? எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன். ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து நம்ம சிலிக்கான் அப்ளைன்சஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்தியன் 1, இந்தியன் 2 கமல்ஹாசன் சார் செஞ்ச எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து இந்த சிலிக்கான் he used to form latex. It's a different material, but process is same. So அந்த மெட்டீரியல் வந்து we are gluing to the skin. So இது வந்து it is a layer over his skin actually. Okay. ஸோ அந்த மெத்தடில் தான் சொல்கிறது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ கன்வே ஆகாது அப்படின்னா. பட் ஆனால் அப்படி இல்லை, இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஆனால் மேம்க்கு நான் யூஸ் பண்ண வந்து ஸ்கின்னில் அந்த மாதிரி சிலிக்கான் யூஸ் பண்ணல. ஸோ இந்த லேட்டெக்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு லிக்விட் மாதிரி தான். ஸோ இட் இஸ் ஹேர் ஸ்கின் ஒன்லி இயர் ஐ மேட் இன் சிலிக்கான். ஸோ இயர் அந்த தண்டட்டி ஷேப்பிங் இருக்கிறதுனால காது மட்டும்தான் நான் சிலிக்கான் யூஸ் பண்ணி. ஸோ அதனால மேம்க்கு ஃபேஸில் அந்த we didn't get that problem with emotions. ஏன்னா இட்ஸ் ஹேர் ஸ்கின் only we enhanced our wrinkles. ஸோ இந்த லேட்டக்ஸ் வச்சு ரிங்கிள்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம சிலிக்கானில் செஞ்சாலுமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸில் வந்து அது நிறைய அட்வான்ஸ்டாக மெட்டீரியல்ஸ் கேம். ஸோ அதில் வந்து we can glue it very tight to our skin. ஸோ நம்ம டைட்டாக ஸ்கின்னோட சிலிக்கான் ஒட்டும் போது நான் அந்த இமோஷன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தென் மெயினாக உள்ள சேலஞ்ச் வந்து நம்ம ஸ்கல்ப்டிங்கில் செய்கிறது தான். ஸோ ஸ்கல்ப்டிங் இப்போ உங்களோட ஃபேஸ் நான் ஏஜிங்காக மாற்றணும் அப்படின்னாக்கா, ஸோ உங்களோட ரிங்கிள் லைன்ஸ் நீங்கள் ஃபேஸ் மூவ் ஆகும்போது உங்களுக்கு எந்தெந்த மசில்ஸ் ஆக்டிவாக மூவ் ஆகுது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட ஃபேஸ் அனாட்டமிக்கு ஏற்ற மாதிரி ஹேவ் டு ஸ்கல்ப்ட் இட். ஸோ அந்த ஸ்கல்ப்டிங்காக செய்கிறது வந்து கரெக்டாக பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா we will get that இமோஷன்ஸ். நீங்கள் பேசும்போது அந்த எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த யூஸ் பண்ணுற சிலிக்கானோட பிளேஸ்மெண்ட், அப்புறம் நம்ம ஃபேஸில் ஒட்டும் போது கரெக்டாக பிளேஸ் பண்ணி ஒட்டணும். ஸோ இதெல்லாமே பண்ண முடிஞ்சதுனாக்கா திஸ் இஷ்யூ ஒன்ட் கம்.